63 நாயன்மார்கள் வரலாறு பகுதி 1. திரு நீலகண்ட நாயனார். பெயர் திரு நீலகண்ட நாயனார். குலம் அந்தணர். பூசை நாள் தை மாதம் விசாகம் நட்சத்திரம். அவதாரத்தலம் தில்லை. முக்தித்தலம் தில்லை புலீச்சரம். திரு நீலகண்டத்து குயவனார்க்கடியேன். திருத்தொண்ட தொகை. ஆதியார் நீலகண்டத்து அளவுதாம் கொண்ட ஆர்வம் பேதியா ஆணை கேட்ட பெரியவர் பெயர்ந்து நீங்கி ஏதிலோர் போல நோக்கி எம்மை என்றதனால் மற்றை மாதரார் தமையும் எந்தன் மனத்தினும் தீண்டேன் என்றார். திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. சிதம்பரம் திருக்கோயிலிலிருந்து 5 நிமிட பயணத் தொலைவில் திருப்புலீஸ்வரம் எனும் இளமையாக்கினார் திருக்கோயில் அமைந்துள்ளது. சிவபரம்பொருள் இத்தலத்தில் திருப்புலீஸ்வரர் எனும் திருநாமத்தில் எழுந்தருளி இருக்கின்றார். உமையன்னையின் திருநாமம் திரிபுர சுந்தரி. சுந்தரனார் அருளிய திருத்தொண்டர் தொகையில் குறிக்கப்பெறும் முதல் நாயனாரான திருநீலகண்டரின் முக்தித்தலம் திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். பெரிய புராண பாடல் மன்றுளே திரு கூத்தாடி அடியவர் மனைகள் தோறும் சென்றவர் நிலைமை காட்டும் தேவர்கள் தேவர்தாமும் வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்பமுடன் இருக்க நம்பாள் என்றும் இவ்விளமை நீங்காதென்று எழுந்தருளினாரே. பொருள்: அடியவர்களின் மனைகள் தோறும் எழுந்தருளி அவர்தம் பெருமையினை உலகறியச் செய்தருளும் தில்லை பரம்பொருள். ஐம்புலன்களை வென்று சிறப்புற்ற நீங்கள் இருவரும் என்றும் மாறாத இதே இளமையுடன் நமக்கு அருகிலேயே இருப்பீர்கள் என்றருளி மறைக்கின்றார். வரலாறு சுருக்கம். சொல்லை சிவன் திரு ஆணைதன் தூமொழி தோல் நசையால் ஒல்லை துறந்து உருமூத்பின் உமைகோன் அருளால் வெள்ளை புறநொதலாலோடு இளமை பெற்று இன்பம் மிக்கான் தில்லை திருநீலகண்டம் குயவனாம் என்று திருத்தொண்டர் திருவந்தாதி சிறப்பிக்கப்படும் திருநீலகண்ட நாயனார் வரலாறு பற்றி காண்போம். இவரை பற்றிய குறிப்பு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கருதப்படும் சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்ட தொகை எனும் நூலிலும், பின்னர் 12வது நூற்றாண்டில் வாழ்ந்த சேக்கிலார் எழுதிய பெரிய புராணத்திலும் குறிப்புகள் உள்ளன. சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் பிறந்த ஓர் அடியவர் இருந்தார். அவர் சிதம்பரத்தை சிற்சபையில் சிவகாமி அம்மையார் காண அற்புத தனி கூத்தாடும் நடராச வள்ளலை நாளும் வாழ்த்தி பாடும் நலத்திறன் மிக்கவர். அன்பர் பணி செய்வதும் அவ்வடியாரின் ஓர் அருஞ்செயலாகும். தாம் ஆக்கும் ஓடுகளில் சிறந்தவனவற்றை அடியவர் அமுது செய்வதற்காக இலவசமாக அளிப்பது அவர்தம் வழக்கம். அவர் சிவபெருமானது எண்ணில்லாத சீர்மைகளுள் திருநீலகண்டத்தை பெரிதும் நயந்தார். அன்பாளர்கள் அமுது செய்வதற் பொருட்டு பெருமான் நஞ்சுண்ட பெருங்கருணை திறத்தின் அடையாளமல்லவா திருநீலகண்டம். ஆதலால் திருநீலகண்டம் என்பதை பெரும் மந்திரமாக கொண்டு ஒழுகினார். இதனால் அவருக்கு திருநீலகண்ட குயவனார் என்னும் பெயர் வழங்கலாயிற்று. ஆக சிதம்பரத்தில் குயவர் குலத்தில் திருநீலகண்ட நாயனார் என்ற துயவர் இருந்தார். அவர் தன் செய்யும் திருவோடுகளில் சிறந்தவற்றை சிவனடியார்களுக்கு அளித்து சிவத்தொண்டு செய்து வந்தார். ஈசன் அருளால் அருந்ததி போல் சிறந்த பெண்ணை மணந்தார். மனிதனாக பிறந்தால் பலம் மற்றும் பலவீனம் இரண்டுமே இருக்கும் அல்லவா? திருநீலகண்ட நாயனாரிடம் சிவபக்தி என்ற ஓர் பலம் இருப்பது போல் ஒரு பலவீனமும் இருந்தது. இளமை தூர்ந்த அவர் இன்பத்துறையில் எளியராகினமையே அது. திருநீலகண்ட நாயனார் தம் புற ஒழுக்கத்தை அறிந்த மனைவியார் மானத்தால் நொந்தார். கணவனுக்கு வேண்டும் பணிகளை எல்லாம் குறைவுறச் செய்து உடனுறைவுக்கு இசையாதிருந்தார். ஒரு நாள் நாயனார் அவரது புலவியை தீர்த்ததற் பொருட்டு அருகணைத்து வேண்டும் இறப்புரைகளை கூறி தீண்டுவதற்குச் சென்றார். உடனே எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என அம்மாதரசி ஆணையிட்டார். அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு வேறு எந்த மாதரையும் தீண்டாது சிவபக்தியில் திளைத்து இருந்தார். மனைவியாரை அயலவர் போல் நோக்கி எம்மை எனச் சொன்னமையால் எம் மாதரையும் தீண்டேன் என்று உறுதி கொண்டார். இளமை மிக்க நாயனாரும்
மனைவியாரும் உடனுறைவின்றி வேறு வேறாக தம் மனையிலேயே வாழ்ந்தனர். ஆண்டுகள் பலவும் செல்ல இளமை நீங்கி முதுமை எய்தினர். முதுமை எய்தி உடல் தளர்ந்த நிலையிலும் திருநீலகண்டத்திலும் கொண்ட பற்றுதியும் தம் உறுதி தவறாது ஒழுகினர். இவர்கள் இருவரின் செயற்கருஞ்செயலை உலகத்தவர்களுக்கு விளக்கும் பொருட்டு பரமேஸ்வரன் திருவுளம் கொண்டார். ஒரு சிவயோகியார் வேடம் பூண்டு நாயனரது மனைவிக்கு எழுந்தருளி ஒரு திருவோட்டை அளித்து, இதை நான் வேண்டும்போது தருக என்றார். நாயனார் அதை பெற்று பாதுகாத்தார். பரமசிவன் தாம் வைக்க கொடுத்த திருவோட்டை வைக்கப்பட்ட இடத்தில் இராத வண்ணம் மாயம் செய்தார். மீண்டும் திருநீலகண்ட நாயனார் இல்லம் சென்று திருவோட்டை கேட்க அது எங்கு தேடியும் கிடைக்காது திகைத்தார் திருநீலகண்டர். திருவோடு காணவில்லை என்றார் திருநீலகண்டர். உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கச் சத்தியம் செய் என சிவயோகியார் கூறினார். அது இயலாத காரியம் என்றுரைத்து மனைவியை தான் தீண்ட இயலாத சபதத்தை சிவயோகியாரிடம் கூற முடியாமல் தவித்தார் திருநீலகண்டர். தந்த ஓட்டை தராமல் இருக்கிறாய், அதனை நீ கவரவில்லை எனின் உன் மனைவியின் கைப்பிடித்து சத்தியம் செய்து தரவும் தயங்குகின்றாய். இல்லைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவையிலே இவ்வழக்கினை சொல்லப் போகிறேன், நீ அங்கு வா என அழைத்தார். சிவயோகியார் திருநீலகண்டர் அதற்கிசைந்து அவருடன் சென்றார். முதுமை அடைந்த திருநீலகண்டருடன் தில்லைவாழ் அந்தணர் சபையை அடைந்தார் சிவயோகியார். இந்த குயவன் யான் அடைக்கலம் வைத்த ஓட்டை தருகிறான் இல்லை, அதனை அவன் கவர்ந்து கொள்ளவில்லை என்று மனைவியின் கைப்பிடித்து சத்தியம் செய்கிறானும் இல்லை என்று தம் வழக்கினை கூறினார். அது கேட்ட அந்தணர்கள் திருநீலகண்டரை நோக்கி, நீர் நிகழ்ந்ததை கூறும் என்றனர். திருவுடை அந்தணர்களே, அடியார் தந்த திருவோட்டை மிக பாதுகாப்பான இடத்தில் வைத்தேன். அது மர்மமாய் மறைந்துவிட்டது. இதுவே நிகழ்ந்தது என திருநீலகண்டர் உள்ளதை கூறினார். அப்படியாயின் இவர் கேள்விப்படி உம்முடைய மனைவியின் கைப்பிடித்து குளத்திலே மூழ்கச் சத்தியம் செய்து கொடுத்தலே முறை என தில்லைவாழ் அந்தணர்கள் தீர்ப்பளித்தனர். அது கேட்ட திருநீலகண்டர் தம் மனைவியை தான் தீண்ட இயலாத சபதத்தை வெளிப்படுத்த முடியாதவராய் தகுந்தபடி குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் வாரும் எனச் சொல்லி சிவயோகியாரிடம் தம் வீட்டை அடைந்தார். வீட்டிலிருந்த மனைவியாரையும் அழைத்து கொண்டு தில்லை திருப்புலீச்சரக் கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைந்தார். திருநீலகண்டத்தின் ஆணையினை காத்தற் பொருட்டு மூங்கில் தடி ஒன்றில் ஒரு முனையை தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்த வண்ணம் குளத்தில் இறங்கினார். அப்பொழுது சிவயோகியார் மனைவியின் கையை பிடித்து மூழ்குக என வற்புறுத்தினார். அது செய்ய மாட்டாத சபதத்தை அங்குள்ளோர் அனைவரும் கேட்கும் வண்ணம் வெளிப்படுத்தி திருநீலகண்டர் மனைவியாருடன் முதுமை கோலத்தில் குளத்தில் மூழ்கினார். மூழ்கி கரை ஏறும் திருநீலகண்டரும் மனைவியாரும் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள். அந்த அற்புதத்தை கண்ட தில்லை அந்தணர்கள் அதிசயத்தில் உறைந்தனர். அருகில் இருந்த சிவயோகியாரை காணாது மருண்டு நின்றனர். உடனே தேவர்களும் முனிவர்களும் அந்நாயனார் மீது ஆகாயத்தினின் புஷ்பமாரி பொழிந்து அவரது பெருமையை எடுத்து துதித்தார்கள். இவ்வதிசயத்தை கண்ட சமஸ்தரும் அங்கு நின்ற சிவயோகியாரை காணாதவர்களாய் மயங்கி நின்றார்கள். சிவபெருமான் பார்வதி தேவியாரோடு இடபாரூடராய் ஆகாயத்தில் தோன்றருளினார். அப்பொழுது திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் பூமியிலே விழுந்து அவரை நமஸ்கரித்து எழுந்து தோத்திரம் செய்து கொண்டு நின்றார்கள். சிவபெருமான் அவர்களை நோக்கி, ஐம்புலன்களை வென்றதனாலே மேன்மையடைந்த அன்பர்களே, எக்காலத்திலும் இவ்விளமை நீங்காமல் நம்மிடத்தில் இருங்கள் என்று சொல்லி மறைந்தருளினார். பக்தி வலிமையை உடைய திருநீலகண்ட நாயனாரும் மனைவியாரும் யாவராலும் செய்தற்கரிய பெரும் செய்கையை செய்து சிவலோகத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவித்து வாழ்ந்திருந்தார்கள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.